பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நாள்தோறும் இறைவன் அருள் பெறுவதற்கு இன்று அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் பற்றி பார்ப்போம். பழனி முருகன் ஒரு மலை, ஒரு துறவி, ஒரு பழம், அதற்குள் மறைந்திருக்கும் பரம்பொருளின் ரகசியம். தமிழகத்தின் ஆன்மீக இதயங்களில் ஒன்றாக திகழ்கிறது பழனி முருகன் கோவில். 6 படை வீடுகளில் 3வது படை வீடு. அங்கு அருள்வாளிக்கும் முருகன் ராஜ அலங்காரத்தில் அல்ல, ஒரு துறவியாக கையில் தண்டாயுதம் ஏந்தி நிற்கிறார். இதன் பின்னால் இருக்கும் கதை சிவபெருமானின் இல்லத்தில் தொடங்குகிறது. ஒரு நாள் நாரதர் கொண்டு வந்தார் ஒரு ஞான பழம். இந்த பழத்தை முழுமையாக யார் உலகத்தை சுற்றி வந்து பெறுகிறார்களோ அவருக்கே இது என்றார் சிவன். உடனே முருகன் தனது மயிலில் ஏறி உலகை சுற்ற புறப்பட்டார். ஆனால் விநாயகர் அம்மை அப்பனை சுற்றி வந்து எனக்கு உலகமே நீங்கள்தான் என்றார். அந்த ஞானத்தின் முன் வென்றது விநாயகர். திரும்பி வந்த முருகன் இதை கண்டு மனம் உடைந்தார். அரண்மனையையும் ஆபரணங்களையும் விட்டு ஒரு துறவியாக தெற்கே வந்து நின்ற இடம்தான் பழனி. அப்போது சிவபெருமான் கூறியதாக நம்பப்படும் வார்த்தை பழம் நீ, அதுவே பழனி என்ற பெயராக மாறியது. இந்த கோவிலின் மிக பெரிய அதிசயம் மூலவர் சிலை நவபாஷாணத்தால் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. சித்தர் போகர் உருவாக்கிய இந்த சிலை ஆன்மீகமும் மருத்துவ சக்தியும் கொண்டது என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இன்று தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 672 படிகளை ஏறி அரோஹரா என்று முழங்கி பழனி ஆண்டவரை தரிசிக்க வருகின்றனர். ஏனெனில் பழனியில் நிற்பவர் ஒரு சாதாரண தெய்வம் அல்ல, கோபத்தை கூட ஞானமாக மாற்றக்கூடிய தெய்வம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரோகரா. நீ அல்லால் தெய்வமில்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. முருகையா நீ அல்லால் தெய்வமில்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. தாயாகி அன்பு பாலூட்டி வளதாய், தாயாகி அன்பு பாலூட்டி வளதாய். தந்தையாய் நின்று சிந்தை கவர்ந்தாய், தந்தையாய் நின்று சிந்தை கவர்ந்தாய். குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய், குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய். திருவே என்னாலும் என் சிந்தை கவர்ந்தால், நாயேனும் நாளும் நல்லவனாக, நாயேனும் நாளும்